மலையக பாடசாலைகள் இருக்கின்றன, அந்த பாடசாலைகளுக்கும் காணி உரிமை கிடையாது. எனவே மலையக பாடசாலைகளுக்கு குறைந்தபட்சம் 2 ஏக்கர் காணிகளை வழங்குவது தொடர்பாகவும் அதிகபட்சம் எவ்வளவாக இருக்கலாம் அது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அதே போல ஆசிரியர் பற்றாக்குறையா இருக்கலாம், வள பற்றாக்குறையா இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை. பெருந்தோட்டத்தில் இயங்குகின்ற வைத்தியசாலைகள் பெருந்தோட்டத்துறையினால் முறையான முறையிலே அதை பராமரிக்கப்படாமையினால் பெரும்பான்மையான வைத்தியசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்று மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்கும் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போல மலையக மக்களுக்கான தபால் சேவையை முறையான விதத்திலே வழங்குவதற்காகவும் நாங்கள் பல தீர்மானங்களை மேற்கொண்டு வருகிறோம். ஒட்டுமொத்தத்திலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சியானது மலையக மக்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்கி வருகிறது. தனது அரசியல் லாபத்தை ஈட்டிக் கொள்வதற்காக, தனது அரசியல் தேவைகளை, தனது தொழிற்சங்க தேவைகளை நிரூபித்துக் கொள்வதற்காக இந்த மலையகத்தில் இருக்கும் சில தலைவர்கள், சில தொழிற்சங்க தலைவர்கள் சென்று இந்த காலங்களில் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மலையக மக்களை வெவ்வேறு வழிகளில் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மலையக மக்களது பிரச்சனை வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், காணி பிரச்சனையாக இருக்கலாம், கல்வி பிரச்சனையாக இருக்கலாம், அதே போல் இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட வீடில்லாத மக்களின் பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டத்தை இப்பொழுதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.